அரசாங்கத்தை எதிர்த்து அரசாங்கத்திடமிருந்து மறைத்து செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு ஃபைனு, ஒரு லீகல் நோட்டீஸு, இல்லை கோர்ட்டில் போய் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை டீஃபால்ட்டாக இவர்களுக்கு ஏற்படும். இங்கே கவனமாக இருக்கிறது. கன்னிராசிக்காரர்களுக்கான கீவேர்டு என்ன? கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரே ஃபார்முலா தான். லைஃப் பார்ட்னரையே பிஸ்னஸ் பார்ட்னராக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம தோத்தாலும் அதை லைஃப் பார்ட்னர்கிட்ட தான் தோக்க போகிறோம். அந்த வெற்றி என்பது நம்மளுடைய வீட்டுக்கும் நமது குழந்தைகளுக்கும் நமக்கும் தான் வரும். அதுதான் இவர்களுடைய கீவேர்டு. லைஃப் பார்ட்னர் சரியாக அமையலைனா, லைஃப் பார்ட்னர் சரியாக அமையலை அப்படிங்கும் பொழுது இவர்கள் கொஞ்சம் கவனமாக அந்த விஷயத்தை கையாள வேண்டும். ஏன் அப்படின்னா, இவர்கள் 7ஆம் வீட்டில் இவர்களுக்கு இவர்களுடைய ராசியாதிபதி நீசம், அங்கு சுக்கிரன் உச்சம். அதனால் இவர்கள் இந்த உல்லாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேல் ரொம்ப ஈர்க்கப்படாமல் கொஞ்சம் கவனமாக கையாளும் பொழுது அந்த லைஃப் பார்ட்னர் இவர்களுக்கு அனுகூலமாக அமையும். ரொம்பவும் ஃபேண்டசியாக, லக்ஸுரியாக, அப்படியே ஒரு ட்ரீம்லேயே இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை இவர்கள் தவிர்த்துவிட்டு யதார்த்தமாக அந்த திருமண வாழ்க்கையை அணுகும் பொழுது நல்ல புத்திசாலித்தனமாக லைஃப் பார்ட்னர் அமைவாங்க. பொதுவாக பெண்களுக்கு எளிமையாக ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமைந்து விடுவார்கள். ஏன்னா இந்த கன்னிராசி பெண் ராசி. ஆண்கள் மட்டும் கொஞ்சம் யதார்த்தமாக இருப்பது இவர்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அமையக்கூடிய அமைப்பு.